அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அடுத்ததாக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வாணை நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் சயின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாவிடைகளை நம்ம குறிப்பாக டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சராக பார்க்கலாம். இந்த தேர்வை நீங்கள் எழுதி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். டெய்லி வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக, இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கேள்வி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிலேருந்து 10 கேள்வி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஃப்ரீயாக சென்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து இந்த 10 கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பொறுத்துக. ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் மாலிக் ஆசிட் இருக்குது, எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்குது, திராட்சையில் டார்டாரிக் அமிலம் இருக்குது, தக்காளியில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக்னா கரைகளை நீக்க, இரும்பு கரைகளை நீக்க பயன்படும் ஆக்சாலிக் அமிலம், வினிகர்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இருக்குது. அப்போ முதல் கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 2, வலிமை மிகு அமிலங்களில் பொருந்தாதது எது? வலிமை மிகு அமிலங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் டி, அசிட்டிக் ஆசிட், CH3COH. இது வந்து வலிமை மிகு அமிலங்கள் பொருந்தாது. ஏன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த அமிலங்கள். அசிட்டிக் ஆசிடுக்கு என்ன, அசிட்டிக் ஆசிட் வந்து வலிமை குறைந்த அமிலங்கள். அதே வலிமை மிகு அமிலங்கள்னால் HCl, ஹைட்ரோக்ளோரிக், நைட்ரிக் ஆசிட், அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதே அசிட்டிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. கேள்வி 3, ராஜ திரவகத்தின் மோலார் விகிதம் என்ன? ராஜ திரவகத்தின் மோலார் விகிதம் வந்து 3:1. அதாவது 3 பங்கு HClலும் 1 பங்கு HNO3 நைட்ரிக் அமிலம் சேர்ந்த கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ திரவம்னு சொல்லுவாங்க. கேள்வி 4, உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசு டேஸ் ஆகும். உயிருள்ள செல்களால் ஆன எளிய திசை வந்து பாரன்கைமா திசுன்னு சொல்லலாம். கேள்வி 5, தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் மற்றும் நாளமுடைய கணைய சுரப்பி ஆகியவற்றில் காணப்படும் திசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கனச்சதுர வடிவத்த எபித்திலியம் திசு. இந்த கனச்சதுர வடிவத்த எபித்திலியம் திசு எதில் காணப்படும்? தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் மற்றும் நாளமுடைய கணைய சுரப்பி ஆகியவற்றில் காணப்படுகிறது. கேள்வி 6, முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்ற ஆண்டு 1954. கேள்வி 7, விந்தணுவிற்கு ஆற்றலை அளிக்கும் ஆதாரமாக டேஸ் இருக்கிறது. விந்தணுவிற்கு ஆற்றல் அளிக்கும் ஆதாரமாக பிரக்டோஸ் உள்ளது. கேள்வி 8, எந்த ஒரு பருப்பொருளின் உதவியுமின்றி வெப்பாற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதை எவ்வாறு அழைப்பர்? எந்த ஒரு பருப்பொருளின் ஊடகம் இல்லாமல், உதவி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வெப்ப பரவுவதை வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்லலாம். வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து வெப்ப கதிர்வீச்சு மூலமாக தான் பரவுகிறது. கேள்வி 9, கலோரி என்பது எதனுடைய அலகு? கலோரி என்பது வெப்பத்தின் அலகாகும் கலோரி. கேள்வி 10, மின்னுருகு இழை எதனால் ஆனது? அதாவது பியூஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த மின்னுருகு இழை வந்து எதனால் ஆனதுன்னா நிக்கல் மற்றும் குரோமியத்தால் ஆனது. மின்னுருகு இழை பியூஸ் வந்து எதனால் ஆனது? நிக்கல் மற்றும் குரோமியத்தால் ஆனது. இந்த 10 கேள்வி பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக சயின்ஸ் பகுதியில் நம்ம 10 வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.